சங்கீதம் அதிகாரம் 13 வசனம் 6. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். என் அப்பா என் வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாராலையுமே சொல்ல முடியும். நம்ம இன்னைக்கு உயிரோடு இருப்பதே ஒரு நன்மை தான். ஆமாம், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளுக்கு ஈடே இல்லை. அதுக்கு இதுதான் செஞ்சாங்க, இவ்வளோதான் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு அளவை வைத்து நம்மளால் சொல்லிடக்கூட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அப்பா நன்மை செய்திருக்கிறாங்க. நன்மை செய்த அவரை பாட வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. அதிகமான பாடல்களை நம்ம அப்பாவை பார்த்து பாடணும். அநேக தேவைகளுக்காக அப்பாவுடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிற நம்மளை பார்த்து அப்பா சொல்கிறாங்க, உன் தேவையெல்லாம் எனக்கு தெரியும், அதுக்காக என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் நீ நிறைய தேவைகள் சொல்லிட்ட, எப்போ வந்தாலும் தேவைக்கு மட்டுமே என்கிட்ட வர மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் பாட அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. உங்கள் வாய்ஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, வாய்ஸ் நல்லா இல்லைன்னு மனுஷங்க சொல்லியிருக்கலாம், இட்ஸ் ஓகே. ஆனால் உங்களுடைய வாய்ஸை ஏசப்பா ரசித்து கேட்பாங்க. என் பிள்ளை என்னை பார்த்து பாடுறா அப்படின்னு உங்களை ஆசையாக பார்த்துட்ருப்பாங்க. ஒரு ரூமில் போய் உங்களுக்கு இன்றைக்கி டைம் கிடைக்கும்னா யாரையும் பார்க்காதீங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இல்லாமல் உங்களால் வாசிக்க தெரியாமல் கூட இருக்கலாம். பட் ஒரு ரூமில் போய் கதவை அடைச்சிட்டு அப்படியே நடந்து நடந்து ஆவியானவரே நான் ஆளுகை செய்ங்க அப்படின்னு ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, அப்படி ஒப்பு கொடுக்கும்போதே ஆவியானவர் நம்மளை அப்படியே கண்ட்ரோல் எடுப்பாங்க. பாடல்களை தருவாங்க. ஏசப்பாவை உயர்த்தி பாடுற பாடல்கள், ஏசப்பா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லுகிற பாடல்களை பாடிட்டே இருங்க. அப்பா ரசித்து கேட்டுட்ருப்பாங்க. அதன்படியே உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும். அண்ட் என் வாழ்க்கையில் நன்மை நடக்கும்போது மட்டும்தான் எனக்கு பாட்டு வருது அப்படின்னா அது கரெக்டாக? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அநேக நேரங்களில் நம்மளுடைய தவறு, நம்ம வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கும்போது ஏசப்பாவை நோக்கி தேங்க்யூ அப்பா, ஏசப்பா எவ்வளோ நல்லவர் அப்படி சொல்கிற இதே வாய் தான் துக்கமான ஒரு விஷயம் நடக்கும்போது ஏன் ஏசப்பா எனக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் ஒரு உண்மை என்னன்னா, அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான், நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. அது தீமையை மாதிரி இருக்கலாம், பட் பிற்காலத்தில் ஒரு நன்மையாக மாறுகிறதற்கு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இப்போ நடக்கலாம். சில பாதையின் வழியாக கடவுள் நம்மளை கூட்டிகிட்டு போகலாம். அதை அக்செப்ட் பண்ணணும். அவருடைய கைகளில் இருந்து நன்மையை பெறுகிற நாம் நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா அனுமதிக்கிற சில பாதைகளுக்கு நம்மை விட்டு கொடுக்கணும். அப்பொழுது தான் நம்மளுடைய பிற்காலத்தில் நம்மளுடைய தலைமுறைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அமையும். அப்பா நன்மை செய்யும்போதும் சரி, நம்ம வாழ்க்கையில் சில கடினமான பாதையின் வழியாய் நடத்தும் போதும் சரி, நம்ம வாய்களிலிருந்து பாடல் எழும்ப வேண்டும், துதியின் சத்தம் எழும்ப வேண்டும், நன்றி பலிகள் எழும்ப வேண்டும். சில நேரங்களில் நம்மளால் ஜெபிக்க முடியாது, கண்ணீர் மட்டும்தான் வரும். ஆனாலும் அழுது கொண்டே இருதயத்தில் நன்றி அப்பா, இது நீங்கள் அனுமதித்த நாளில் மட்டும்தான் நடந்தது, நீங்கள் அனுமதிக்காமல் இது என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு உறுதியாக சொல்லுங்கள். உங்களுடைய நம்பிக்கையை ஏசப்பா கனம் பண்ணுவாங்க. என் பிள்ளை என்ன நம்பி இருக்கிறான், என் பிள்ளை என்ன நம்பி இருக்கிறான், அவனுக்கு இல்லை அவளுக்கு மனுஷ திட்டங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். என் திட்டம் மட்டும்தான் என் பிள்ளையோடைய வாழ்க்கையில் நிறைவேறும்னு அப்பா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு உங்கள் வாழ்க்கையில் மந்திர கிரியைகள், பில்லி சூனிய கிரியைகள், மனுஷீக திட்டங்கள், உங்களுக்கு விரோதமாக எழுதப்படுகிற எழுத்துக்கள், கையெழுத்துக்கள், ஆலோசனைகள் எல்லாத்தையும் அர்த்தமாக்கி போடுவாங்க, ஒன்றும் இல்லாமாக்கி
அப்பாவுடைய திட்டம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி அப்பாவே உங்களை பொறுப்பெடுத்து நடத்துவார். ஆமாம், எப்பொழுதும் நம்மளுடைய வாயிலிருந்து அப்பாவை துதிக்கிற பாடல்கள் எழுந்து கொண்டே இருக்கணும். நம்மளுடைய வனாந்தரமான வாழ்க்கையிலையும் சரி, நம்மளுடைய ஏதேனின் வாழ்க்கையிலையும் சரி, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என் வாழ்க்கையில் நன்மையை மட்டும்தான் செய்தார், செய்கிறார், இனிமேலும் செய்வார். இதை உறுதியாக நம்ம பிடிச்சிருக்கணும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இன்றைக்கி நீங்கள் கஷ்டமான ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிறீங்க, இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள், இது நன்மையாக மாறும். என் அப்பா அனுமதிச்சனால தான் இது என் வாழ்க்கையில் நடந்தது. என் அப்பா எனக்கு இதை நன்மையாக மாற்றி தருவாங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே இந்த தீமை உங்கள் வாழ்க்கையில் நன்மையாக மாறும். இருதயத்தில் கையை வைக்கலாமா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். வலியோடு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. சீக்கிரத்தில் ஆனந்த களிப்போட இந்த வார்த்தைக்கான பலனை அறுவடை செய்ய போகிறீங்க. ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இந்த வார்த்தைகள் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய தலைமுறையுடைய வாழ்க்கையில் பலிப்பதாக. ஆமேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் பிளஸ் யூ.